சேதுபதி மேல பண்ணுகிறா போல மாஸ்டர் பத்துல வர மேல போல. எனக்கு தெரிஞ்சு சீசன் 3 தான் நல்லா போச்சு. இதெல்லாம் வேஸ்ட். நாமினேட் பண்ற பிக் பாஸே அடுத்த வாரம் பிக் பாஸே வர கூடாது. இவ சீசன் 3ல போறக்கல அது வேற விஷயம். நான் போறத நான் பாத்துட்டேன். நீங்க வந்து பின்னாடி பேசுற போல ஒரு கலரை பத்தி வரைக்கும் பிக் பாஸே வேஸ்ட் ப்ரோ. சீசன் 9 எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க பிக் பாஸ்ல ஆளுங்க ஹெல்மெட் பண்ணது பிக் பாஸ் ஹெல்மெட் பண்ணிடலாம். என்னாச்சு அந்த அளவுக்கு மொக்கையா இருக்கு? நல்லாவே இல்ல பிக் பாஸ் சீசன் 3 தான் சூரே. எனக்கு பேசுவோம் பிக் பாஸ் பார்க்கதே ரொம்ப வேஸ்ட்டுங்க சத்தியமா. நான் சொல்ல போனா என்னாச்சு விஜய் சேதுபதி ஒழுங்கா ஹோஸ்ட் பண்றது இல்லையா? அவர் நல்லா தான் பண்றாரு. இங்க உள்ள கொஞ்சம் வேலை சரியா நடக்க மாட்டேது. சரி நல்லா பண்ண மாட்டாங்க. பண்ணையில உள்ள இந்த தர்பி சேர்ந்து ஏதோ பேசுறா போல சும்மா நல்லா. எந்த கண்டஸ்டன்ட் வந்து நல்லா பண்றாங்க நினைக்கிறீங்க? அது வந்து வினோத் கானா வினோத் அவர்தான் ஹோஸ்ட் கண்டஸ்டன்ட் நினைக்கிறீங்க? நான் வந்து கமருதீன் சொல்றேன். என்னாச்சு என்ன பண்றாங்க? அவர் வந்து வார்த்தை விடுறாருண்ணா அப்பப்ப. அதனால சண்டை போறதுனால வந்து அந்த அளவுக்கு புரியல இருந்தீங்க. சோ ஃபைனல் வரைக்கும் அவர் வர வாய்ப்பு இல்ல. டாப் 5ல வர வாய்ப்பு வாய்ப்பே இல்லைண்ணா. நான் அரோரா நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பண்றது சரியில்லை. அவங்க மாதிரி யாரும் ஜெல்லாய் பேச மாட்டாங்க. இப்போ வந்து கம்யூனிட்டி விட்டு அங்க வந்து துஷா விட போகுது. அது மாதிரி அவங்க பண்றது சரியில்லை. அதனால தான் அரோரா ஹாஸ்ட் கண்டஸ்ட் நினைக்கிறேன். அரோரா வந்து ஃபைனல் டாப் 5க்கு வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. யார் ஹோஸ்ட் கண்டஸ்டன்ட் நினைக்கிறீங்க? நான் வந்து வாட்டர் மெலன் ஸ்டார் தான். அவர் தாங்க ஸ்விம்மிங் பூல்ல பக்கத்துல வச்சுட்டு எஃப்ஜே கிட்ட போய் கேட்கறாரு அங்கப்பா ஸ்விம்மிங் பூல்னு. அவருக்கு பார்க்கவே தெரியாது. அவருக்கு அவரை தட்டி விட்டுருக்க வெளியே டிஷர்ட்டா அவ்வளோ அது உள்ள வர மாட்டார் அவர். அவ்வளோதான் வாட்டர் மெலன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? அதான் அங்க யாரோ ரோட்ல நாய் போனா எப்படி இருக்கும் அதான் மதிக்க கூடாது. அவ்வளோதான். நாய் கச்சா மதிப்பீங்களா நீங்க? பயந்துட்டு அப்படியே போவீங்களா? அந்த மாதிரி அவ்வளோதான் அப்படியே போயிடணும். அந்த அளவுக்கு வந்து ஹோஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து வாட்டர் மெலன். ஆமா வாட்டர் மெலன் தான் பெஸ்ட் கண்டஸ்டன்ட் வினோத். ஏன்னா அவர் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்றாரு. எல்லாம் நல்லா கூட நல்லா பேரா பண்றாரு. நல்லா அதனால வினோத். நான் வந்து கன்னியாக்கா. அவங்க ஏன்னா மெச்சூர்டாக நடந்துக்கிறாங்க. இந்த வரை கேப்டன் கூட நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து எஃப்ஜே ப்ரோ சொல்கிறேன். அவர் வந்து நல்லா பாக்ஸிங் பண்ணுறாரு. அதனால அவர் எனக்கு பிடிக்கும். சபரி கூட நல்லா தானே பண்ணுறாரு. சூப்பராக ப்ளே பண்ணுறாரு. டாப் 5ல அவர் வரணும் நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இங்கே நல்லா இருக்குது. அவங்க வந்து எல்லாருடைய என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக இருக்காங்க. எதனா சண்டே ஆச்சுன்னா எதிர்த்து நல்லா தைரியமாக எல்லாரும் கேட்குறாங்க. வாட்டர் மேலே அவ்வளோ நல்லா கேட்குறாங்க. நல்லா தான் இருக்குது இந்த சீசன். அந்த அவங்க தான் எனக்கு பிடிச்சது பார்க்குறது. என்னை பார்த்த வரைக்கும் பிக் பாஸே வேஸ்ட் ப்ரோ. எஃப்ஜே தான் அங்கே கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. விடோத்து எஃப்ஜே தான். எனக்கு தெரிஞ்சு சீசன் 3 தான் நல்லா போச்சு. இதெல்லாம் வேஸ்ட். நாமினேட் பண்ற பிக் பாஸே அடுத்த வாரம் பிக் பாஸே வர கூடாது. இவ சீசன் 3ல போறக்கல அது வேற விஷயம். நான் போறத நான் பாத்துட்டேன். நீங்க அப்போ ஸ்விம்மிங் பூல்ல பாத்துட்டாரு. அதுக்குள்ள எஃப்ஜே போய் கேட்டாரு என்ன ஸ்விம்மிங் பூல்ல கேட்கறாரு. என்ன அதெல்லாம் கதையா அதெல்லாம் சீசன் 3 அப்படி இல்லை. வந்தாங்களா குச்சாலா போயினாரு. அது மாதிரி ஏய் வா வாட்டர் மேலன் ஸ்டார் தூக்கிடுடா. வாட்டர் மேலன் ஸ்டாரை வெளியே தூக்கிடுடா. எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்குண்ணா. என்னாச்சு என்ன? நிறைய பேர் ஆளுங்களாம் வர மாட்டாங்க. சரியில்லை வந்தவங்கலாம். அதனால வேணாம். அவங்க வாட்டர் மெலன் ஸ்டார் எப்படி பண்றாப்ல? பயங்கரமா பண்றா போல. அவர் தான் சேதுபதி மேல பண்ணுகிறா போல மாஸ்டர் பத்துல வர மேல போல. வாட்டர் மெலன் ரொம்ப ஒஸ்டா இருக்காங்க நினைக்கிறீங்க? அரோரா பயங்கரமாண்ணா. பலூனக்கா சொல்ற மாதிரி தப்பா. சீசன் 9ல யார் வந்து ஹோஸ்ட் கண்டஸ்டன்ட் நினைக்கிறீங்க? கமருதீன். என்னாச்சு என்ன பண்றாங்க? வாயில தூட்டு போடுங்க பைக்க. வந்து யார் வந்து ஹோஸ்ட் கண்டஸ்டன்ட் நினைக்கிறீங்க? ஆதிரே தான். ஏன்னா கமருதீன் பத்தி ரொம்ப வஸ்டா பேசுவாங்க உள்ள வந்து. அப்பல நம்ம பேச கூடாதுல. அவ்வளவு நிறைய பேச ரொம்ப வஸ்டா பண்றாங்க உள்ள வந்து. அதனால ஆதிரே தான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட். யார் வந்து பெஸ்ட் கண்டஸ்டன்ட் நினைக்கிறீங்க? அதாவது சபரி கனி அவங்க ரெண்டு பெஸ்ட் கண்டஸ்டன்ட். வினோத் கூட நல்லா தான பண்றாரு. நல்லா பாட்டுலாம் பாடுறாரு. நல்லா இதுதான் பண்றாருண்ணா. எந்த மாதிரி பண்றாரு ஹோஸ்டிங்? சூப்பரா பண்றாரு. இந்த வாட்டி தான் வீக்கெண்ட்ல வந்து நல்லா தீர்ச்சி விடுறாரு. எல்லாரும் ப்ரோமோலே பயங்கரமா இருக்கு. ஆனா வீக்கெண்ட்ல சூப்பரா பண்றாருண்ணா. அவ்வளவுதான். தட்டி கேக்குறாருண்ணா. விஜய் சேதுபதி வந்து நல்லா சூப்பரா பண்றாருன்றீங்க? பண்றாரு. அவர் சூப்பரா கலாயிரா. அவர் கமலோட நல்லா இது பண்றாருண்ணா. கமல் வந்து அப்பப்போதான் இது கம்பல. இவர் நல்லா சூப்பரா பண்றாரு. இன்னும் சூப்பரா வரணும்னு எதிர்பார்க்கறோம். முக்கியமா பாருனால டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகுறாரு. பாருனால தான் விஜய் சேதுபதி வந்து எல்லாருமே கலாயிரா மதிக்க மாட்டாங்களா அவரை? அவரு பாரு மட்டும் தான் மதிக்க மாட்டேன். மிச்சலாம் நல்லா மதிக்கிறாங்க. பாரு தான் மதிக்கல. மிச்சலாம் நல்லா பாக்குறேன். நம்ப மாட்டாங்க. பாரு வந்து ஓவர் ரியாக்ஷன் பண்றாங்க. அந்த மூஞ்சி காமிச்சா தப்பா? இப்போ உங்க செகண்ட் அப்படி பண்ண உங்களுக்கு எப்படி அதே மாதிரி மூஞ்சி பாரு வந்து ஃபைனல் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்ல. பாரு ஆனா இருக்கு. ஏன்னா அது உள்ள இருக்க பாரு உள்ள நல்லா கொஞ்சம் கண்டென்ட்டே வருது. அதனால தான் வாட்டர் மெலன் வந்து என்ன மாதிரி பண்றாரு? அவர் தான் 5 நாள் 10 நாள் அவர் மச்சனே இல்லாம பைத்தியக்காரர். அவர் பைத்தியக்காரர். அவர் வெளிய தட்டி விட்டுறாரு. கொடி படத்துல வருவாங்களே
அவர் சும்மா கேமரா போயிட்டு இப்படி பண்றது அப்படி பண்றது அவர் வேஸ்ட் அவ்வளோதான் அவர் மொக்க அவர் வினோத்தை போயிட்டு யாரோட கூப்பிட்டா வினோத்ன்றாரு யாரோட போயிட்டு இப்போ சம்படி சண்டை போட்டாங்கன்னா வினோத் அப்படின்றாரு அது தப்பு இல்லையா ரெண்டு ஃபர்ஸ்ட் சம்பரி போய் வினோத் சொல்லிட்டாரு வினோத் போய் வினோத்தை சொல்லிட்டாரு தப்பு தானே அது ரெண்டு கோலா அவர் பண்றாரு அவரு சீசன்ல எப்படி முத்து அண்ட் தீபக் வந்து மெயில் கேரக்டர் இருந்தாங்க அந்த மாதிரி சம்பரியும் பிரவீனும் இருப்பாங்க ஆனா வினோத்தம் வந்து வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ஆனா எல்லாரும் இன்ஸ்டால வந்து அவரை தான ட்ரோல் பண்ணி போட்டு ஆனா இதுவா பேரா நான் பேர்னா வரும் பேர்னா வினோத் திவாகர் தான் வேற யாருமே இல்ல யார் வந்து ஒஸ்ட் கண்டென்ட் நினைக்கிறீங்க எனக்கு பண்ண பொறுத்தவரைக்கும் ஆதிரி தானா ரொம்ப பர்சனலை பற்றிலாம் பேசுது கம்யூனிட்டினை பற்றி ரொம்ப தப்பாக இது பண்ணுறாங்க பாருக்கு வந்து பின்னாடி பேசுகிற போல ஒரு கல்யாணம் படுத்தி அது புரியுதா நல்லா இருக்குண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் நல்லா இருக்கு எந்த கண்டஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் இருக்க மாதிரி இருக்கு நான் எனக்கு வந்து திவாகர் பண்ணுறது நல்லா தான் இருக்குது அவர் திறமையை ரொம்ப வெளியே காட்டிகிட்டே இருக்கார் அவர் அந்த நடிப்பை அது வந்து ரொம்ப வெளியே காட்டிகிட்டே இருக்கார் அது கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும் வந்து விஜய் சேதுபதி எல்லாருமே வந்து எப்படி பண்றாங்க அது அவர் எல்லாரையும் ரொம்ப திட்டி விட்டுறாரு நல்லா இருக்குது அவரோட பேச்சை வந்து மதிக்கிறாங்களா எல்லாரும் எல்லாம் மதிக்கிறாங்க நடுவில் அந்த பாரு மட்டும் கொஞ்சம் மதிக்காத மாதிரி தெரியுது யார் வந்து ஒஸ்ட் கண்டஸ்டன்ட் நினைக்கிறீங்க பிக் பாஸ் சீசன் 9ல ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட்னா நான் ஆதிரியை தான் நான் சொல்லுவேன் ஆதிரியை சும்மா இப்போ பர்சனலை பற்றி பேசிட்டு சும்மா எல்லாரையும் முறைச்சிட்டு கமருதீன் கூட நல்ல வார்த்தையை விட்டுறாரு எதனா சண்டை போடும்போது வார்த்தையை விட்டுறாரு அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக சீசன் 9ல டாப் 5ல வந்து வர வாய்ப்பு யார் இருக்காரு டாப் 5னா சபரினா சபரி கனி அவங்களாம் எனக்கு வினோத் வருவார்னு தோணுது அவங்களாம் தோணுது ஒஸ்ட் கண்டஸ்டன்ட் நினைக்கிறீங்க நான் வந்து கமருதீன் சொல்கிறேண்ணா என்ன ஆயிடுச்சு என்ன பண்ணுறாரு அவர் வந்து வார்த்தையை விடுறாருண்ணா அப்பப்போ அதனால சண்டை போடுறதுனால வந்து அந்த அளவுக்கு புரியல இருந்தீங்க ஸோ ஃபைனல் வரைக்கும் அவர் வர வாய்ப்பு இல்லை டாப் 5ல வர வாய்ப்பு வாய்ப்பே இல்லைண்ணா அரோரா நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பண்ணுறது சரியில்லை அவங்க மாதிரி யாரும் ஜெல்லாகி பேச மாட்டாங்க இப்போ வந்து கம்யூனிட்டி விட்டு அங்கே வந்து துஷா விட போகுது அது மாதிரி அவங்க பண்ணுறது சரியில்லை அதனால தான் அரோரா வாஸ்ட் கண்டஸ்ட் நினைக்கிறேன் வந்து ஃபைனல் டாப் 5க்கு வர வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே இல்லை யார் ஒஸ்ட் கண்டஸ்டன்ட் நினைக்கிறீங்க நான் வந்து வாட்டர் மெலன் ஸ்டார் தான் அவர் தாங்க ஸ்விம்மிங் பூலில் பக்கத்துலேயே வச்சுட்டு எஃப்ஜே கிட்ட போய் கேட்குறாரு எங்கப்பா ஸ்விம்மிங் பூல்னு அவருக்கு பார்க்கவே தெரியாது அவருக்கு அவரை தொட்டி விட்டுருக்க வெளியே டிஷர்ட்டா அவ்வளோ அது உள்ளே வரமாட்டார் அவர் அவள் தான் வாட்டர் மெலன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு அதான் எங்க யாரோ ரோட்டில் நாய் போனால் எப்படி இருக்கும் அதான் மதிக்கக்கூடாது அவள் தான் நாய் கச்சா மதிப்பீங்களா நீங்கள் பயந்துட்டு அப்படியே போவீங்களா அந்த மாதிரி அவள் தான் அப்படியே போயிடணும் அந்த அளவுக்கு வந்து ஒஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து வாட்டர் மெலன் ஆமாம் வாட்டர் மெலன் தான் பெஸ்ட் கண்டஸ்டன்ட் வினோத் ஏன்னா அவர் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாரு எல்லாம் நல்லா கூட நல்லா பேரா பண்ணுறாரு நல்லா அதனால வினோத் நான் வந்து கன்னியாக்கா அவங்க ஏன்னா மெச்சூர்டாக நடந்துக்கிறாங்க இந்த வரை கேப்டன் கூட நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து எஃப்ஜே ப்ரோ சொல்கிறேன் அவர் வந்து நல்லா பாக்ஸிங் பண்ணுறாரு அதனால அவர் எனக்கு பிடிக்கும் சபரி கூட நல்லா தானே பண்ணுறாரு சூப்பராக ப்ளே பண்ணுறாரு டாப் 5ல அவர் வரணும் நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இங்கே நல்லா இருக்குது அவங்க வந்து எல்லாருடைய என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக வராங்க எதனா சண்டே ஆச்சுன்னா எதிர்த்து நல்லா தைரியமாக எல்லாரும் கேட்குறாங்க அந்த வாட்டர் மேலே நல்லா கேட்குறாங்க நல்லா தான் இருக்குது இந்த சீசன் அந்த அவங்க தான் எனக்கு பிடிச்சது பார்க்குறது